முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நிறைய சினிமா பிரபலங்கள் நேரில போய் வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஒரு மாஸ் நடிகர் போயிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. எஸ், நீலாங்கரையில உள்ள முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு மாஸ் நடிகர் போயிட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு. சோ அது மட்டும் இல்லாம அவர் கூட சேர்ந்து நடிச்ச ஒரு எவர்கிரீன் ஜோடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுமே நிறைய பேருக்கு ஒரு புடிச்சமான ஒரு ஹீரோயின் தான். எஸ், இன்னைக்கு வரைக்குமே இவங்களுக்கு வந்து ஒரு தனி மவுஸ் இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த நடிகையும் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவங்க மட்டுமே இல்லாம நெறைய பேர் போய் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க யார் யாரெல்லாம் அது மட்டும் இல்லாம அவங்க கூட சேர்ந்து விஜய் அவர்கள் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். ஆரம்பத்துல எடுத்துக்கிட்டோம்னா நெறைய முன்னணி நடிகர்கள் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே நெறைய தொகுதிகளை கைப்பற்றி மற்ற கூட்டணி கட்சியினரோட ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காங்க. ஃபைனலா முதலமைச்சரா வந்து விஜய் அவர்கள் பதவி ஏற்றுட்டு இருக்காரு. ஸோ அடுத்தடுத்து அவர் வந்து அதிரடியா நெறைய விஷயங்கள பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த நேரத்துல ஆரம்பத்துல இருந்தே நெறைய பேர் வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. விஜய் அவர்கள் தான் வின் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே ஒரு ஹீரோயின் போயிட்டு அவங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சாங்க. எஸ், அந்த ஹீரோயின் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் நடிகை த்ரிஷா. இவங்க தான் முதல் முறையா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் போதே வந்து விஜய் அவர்கள் முன்னிலை இருக்கிறது தெரிஞ்ச உடனேயே டைரக்ட்டா போயிட்டு மே 4ஆம் தேதியே வாழ்த்து தெரிவிச்சாங்க. எஸ், அன்னைக்கு அந்த நடிகையோட பிறந்த நாளும் கூட. ஸோ இந்த விஷயம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சினிமா வட்டாரத்துல மட்டுமே இல்லாம, அரசியல் வட்டாரத்திலயும், சமூக வலைதளங்கள்லயுமே அதிகமா பேசப்பட்டுச்சு. ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து அன்னைக்கு வின் பண்ண போறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நடிகை த்ரிஷா அவர்கள் வந்து முதலமைச்சர் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. என்னன்னா இவங்க 2 பேருக்குடைய நட்பு அப்படிங்கிறது ரொம்ப நாட்களா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து கில்லி, ஆதி, குருவி, திருப்பாச்சி அப்படின்னு எக்கச்சக்க படங்கள்ல சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இவங்களோட பேருமே வந்து நிறைய பேருக்கு ஒரு புடிச்சமான பேரா தான் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இவங்க சேர்ந்து நடிச்ச படங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய ஹிட் பாடல்கள் நிறைய பேரோட பிளேலிஸ்ட்ல இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்குது. சோ அந்த வகையில அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நடிகர் பார்த்திபனா இருக்கட்டும், அதுக்கப்புறமா நடிகர் பிரபு அவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. சோ இவங்களுக்கு ஒருபடியா மேலே போய் தன்னோட குடும்பமே விஜய் அவர்களுக்கு எதிரியா இருந்தா கூட சிபிராஜ் அவர்கள் போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சு அதையுமே தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருந்தாரு புகைப்படங்களை. சோ அது பெரிய அளவுல வைரல் ஆச்சு. ஏன்னா சிபிராஜ் அவர்களுடைய தந்தையா இருக்கட்டும், சகோதரியா இருக்கட்டும் 2 பேருமே திமுகவுக்கு ஆதரவா இருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல இருந்து சிபிராஜ் அவர்கள் விஜய்வுக்கு சப்போர்ட்டா தான் பேசிட்டு இருந்தாங்க. சோ எஸ், இவர் ஃபைனலா வின் பண்ணதுக்கு அப்புறமா இவருமே போயிட்டு வாழ்த்து தெரிவிச்சு அதையுமே ஷேர் பண்ணியிருந்தாரு. சோ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து நடிகை சினேகா, அவருடைய கணவர் பிரசன்னா இவங்க 2 பேருமே போயிட்டு விஜய் அவர்கள சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. தன்னோட குடும்பத்தோட தான் போயிருந்தாங்க. சோ அந்த புகைப்படமும் வெளியாகி பெரிய லெவல்ல வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னன்னா, சினேகா அப்புறம் விஜய் இவர்களுடைய பேருமே வந்து நெறைய பேருக்கு ஒரு புடிச்சமான பேர் தான். ஏன்னா இவங்க வசீகரா திரைப்படத்துல அவ்வளோ கியூட்டா நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் ஆரம்பத்துல இருந்து ஃபைட் போடுற மாரி தான் இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு எதிர்பாராத விதமா 2 பேருக்குமே காதல் வந்துரும். ஆனா விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாரு. சினேகா அவர்கள் வந்து சொல்லிட்டு பின்னாடியே போவாங்க. தனக்கு நிச்சயம் ஆனா கூட எனக்கு உன்ன தான் புடிச்சிருக்கு. நான் உன்ன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாரி தொரத்தி தொரத்தி காதலிப்பாங்க. ஸோ அத பார்க்கறதுக்கு அவ்வளோ கியூட்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களையே சினேகா அவர்கள் வந்து மிரட்டும்போது இன்னும் ரொம்பவே நல்லாருக்கும், கியூட்டா இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ஹிட் பாடல்கள் தான். எஸ், இந்த படத்துல எல்லா பாடல்களும் ரொம்பவே ஒரு சூப்பர்வான பாடலா இருக்கும். எல்லாருக்கும் ஒரு புடிச்சமான சாங்கா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இப்போ ரீசென்ட்டா போயிட்டு சந்திச்சு வாழ்த்து தெரிவிச்சு, அவங்களுமே அத புகைப்படங்கள வெளியிட்டு தங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் ஷியாம். இவர் ஒரு சாக்லேட் பாய். இவர் அந்த டைம்ல வந்து ரொம்பவே ஒரு எல்லாருக்கும் ஒரு புடிச்சமான ஹீரோவா இருந்தாரு. ஒரு சாக்லேட் பாயா இருந்தாரு. ஸோ இயற்கை மூவி, "ஹேய் நீ ரொம்ப அழகா இருக்க", அதுக்கப்புறமா 12 இந்த மாதிரி படங்கள் நடிக்கிறப்போ ஷியாம் அவர்கள் வந்து ரொம்பவே சாக்லேட் பாயா இருந்தாரு. நெறைய பேரோட கிரஷ்ஷா இருந்தாரு. ஸோ இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கிறாரு. ஸோ இவருமே போயிட்டு ரீசென்ட் டேஸ்ல வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னா, விஜய் அவர்கள் கூட சேர்ந்து ஆரம்பத்துல குஷி படத்துல அவரோட ஃப்ரெண்டா வந்திருந்தாரு. அப்புறம் வாரிசு திரைப்படத்திலுமே ஷியாம், விஜய் இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குள்ளயுமே ஒரு அழகான நட்பு இருக்குது. இவருமே வந்து விஜய் அவர்கள சந்திச்சு தன்னோட வாழ்த்து தெரிவிச்சிருந்தாரு. "ஐ லவ் யூ அண்ணா" அப்படின்ற மாரிலாம் மென்ஷன் பண்ணி அவரோடவே போஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ இதுவுமே ரொம்பவே வைரலா மாறி இருந்துச்சு. இதுக்கு இடையில இன்னொரு நடிகை. இந்த நடிகை வந்து இவங்க 2 பேரோட பேர் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு ஒரு புடிச்சமான பேர். என்னன்னா, இவங்க 2 பேரும் வந்து நெறைய சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன்னா, ஒவ்வொரு ஜோடிக்குமே ஒவ்வொரு ஃபேன்ஸ் இருப்பாங்கல்ல. அந்த வகையில இந்த ஒரு ஜோடிக்குமே வந்து ஒரு நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எஸ், அந்த நடிகை யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எவர்கிரீன் சிம்ரன் தான். எஸ், விஜய், சிம்ரன் இவங்களோட ஜோடி வந்து புடிக்காதவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம்.
அந்த அளவுக்கு இவங்களோட ஜோடி ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஜோடியா இருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1997ஆம் ஆண்டு வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படம் மூலமா தான் ஜோடியா ஃபர்ஸ்ட் நடிச்சாங்க. இந்த படத்துல வந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ அதே வருஷத்துல வெளியான நேருக்கு நேர் திரைப்படத்திலயுமே சிம்ரன் நடிச்சிருந்தாங்க. பட் ஆனா அந்த படத்துல விஜய் அவர்களுக்கு ஜோடியா கௌசல்யா நடிச்சிருந்தாங்க. சூர்யா அவர்களுக்கு ஜோடியா தான் சிம்ரன் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1999ஆம் ஆண்டு வெளியான ஒரு மெகா ஹிட் திரைப்படம் துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படம் மூலமா ரொம்பவே புடிச்சமான ஒரு ஜோடியா ஆயிட்டாங்க. இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்களுமே ரொம்பவே ஒரு புடிச்சமான பாடலா இருந்துச்சு. இவங்க 2 பேரோட பேர் அப்படிங்கிறது ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம் இந்த படம் மூலமா. ஸோ அதுக்கப்புறமா 2000 இந்த 2000 வருஷத்துல வெளியான பிரியமானவளே இந்த திரைப்படமுமே வந்து ஒரு பெரிய அளவுல பேசப்பட்ட திரைப்படம். இது ஒரு மாறுபட்ட கதைக்களத்துல உருவாயிருந்துச்சு. ஸோ அதுல சிம்ரனோட நடிப்பும் நல்லா இருக்கும். விஜய் அவர்களுடைய நடிப்புமே நல்லா இருக்கும். கடைசியில 2 பேரும் சேருவாங்களா, மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளே வந்து எதிர்பார்க்க வச்சிருக்கும். ஸோ அந்த வகையில இந்த படமுமே ஒரு பெரிய அளவுல ஹிட் குடுத்த படம் தான். இந்த படத்துல இடம்பெற்ற பாடல்களுமே ரொம்பவே ஒரு ஹிட் பாடல்கள் தான். கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, 2004ஆம் ஆண்டு வெளியான உதயா திரைப்படத்திலயுமே இவங்க 2 பேரும் தான் ஜோடியா நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு பேருமே நல்லா தான் இருந்துச்சு. கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பாடல் யூத் படத்துல வந்து சிம்ரன் அவர்கள் வந்து ஒரு பாடலுக்கு நடனம் ஆடியிருந்தாங்க. ஸோ அதுவுமே பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. ஏன்னா, ஒரு டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அவர்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது நெறைய பேர் சொல்லிட்டாங்க. ஏன்னா, எப்பவுமே ஒரு நடிகர்கள் வந்து விஜய் அவர்கள் கூட நடிச்சுட்டு போயிட்டு ஒரு பேட்டி குடுத்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் கூட நடிக்கிறப்போ இது கஷ்டமா இருந்துச்சுன்னா டான்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா, விஜய் அவர்கள் வந்து ஒரே டேக்ல ஆடிருவாரு. ஒரு டைம் தான் பார்ப்பாரு. பட் அடுத்த டைம் வந்து டேக்கே இல்லாம ஆடிருவாரு. பட் ஆனா எங்களால தான் அங்க டேக் உண்டாகும். அதனால அவர் கூட டான்ஸ் ஆடுறது தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்னு நெறைய நடிகைகள் சொல்லியிருக்காங்க, நடிகர்கள் சொல்லியிருக்காங்க. டான்ஸ் மாஸ்டர்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஆடுறப்போ தான் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஆடிருவாரு அப்படின்லாம் அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்துல விஜய் அவர்கள் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. ஒரு பேட்டி டைம்ல வந்து கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு வந்து டான்ஸ்க்கு யாருமே காம்படிஷன் கிடையாது. நீங்க வந்து அவ்ளோ மாஸ் காட்டிருவீங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு இவங்கள ஆடும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க யாராவது ஃபீல் பண்ணீங்களான்னு கேட்டறப்போ, அவங்க சொன்ன ஒரே ஒரு பேர் சிம்ரன் தான். சிம்ரன் கூட ஆடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஒரு டான்ஸ்ல வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லா ஆடுவாங்க. அவங்க கூட ஆடும்போது தான் கொஞ்சம் நர்வஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்களை வந்து பாராட்டி பேசியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி சிம்ரன் அவர்கள் கிட்ட கேட்கிறப்போ கூட அவர் அதே தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்து டான்ஸ் ஆடுறப்போ விஜய் அவர்கள் கூட ஆடும்போது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் பதட்டமா இருக்கும். ஏன்னா அவர் வந்து அவ்ளோ ஒரு ஒரே டேக்ல ஆடிருவாரு. நம்மளால அவங்களுக்கு ஈக்குவல் குடுக்க முடியுமா அப்படின்னு பதட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சிம்ரன் அவர்களுமே சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு பேட்டிகளுமே இப்போ ரீசென்ட் டேஸ்ல ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பா இந்த புகைப்படத்துக்கு அப்புறமா நெறைய ட்ரெண்டிங்ல வந்துகிட்டு இருக்கு. சிம்ரன் அவர்கள் வந்து தன்னோட குடும்பத்தினர போய் தான் பார்த்திருந்தாங்க. ஸோ இந்த புகைப்படத்தையுமே வெளியிட்டு அவங்களுமே சில கருத்துக்கள வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல வந்து சிம்ரன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல வருஷத்துக்கு அப்புறமா இந்த சந்திப்பு நடந்திருக்கதாவும், பலரையுமே காந்தம் போல இருக்கக்கூடிய விஜயோட அதே அன்பும், பணிவும், நேர்மையும் இன்னைக்குமே மாறாம அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம தமிழகத்தோட முன்னேற்றத்திற்கான அவருடைய தொலைநோக்கு பார்வையும், போர்வமும் தனக்கு மிகுந்த ஊக்கம் அளிப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம புதிய தமிழகத்தை நோக்கி வழிநடத்தும் முதல்வருக்கு தன்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. ஸோ இவங்கள தொடர்ந்து இன்னொரு ஒரு மாஸ் நடிகர் போயிட்டு விஜய் அவர்கள சந்திச்சிருக்காங்க. ஸோ எஸ் அந்த நடிகர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நடிகர் சிம்பு. நடிகர் சிம்பு அவர்கள் வந்து விஜய் அவர்களுடைய சமகால நடிகர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல இருந்து இன்னைக்கு வரைக்குமே 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கான நட்புமே ஒரு நல்ல ஒரு நட்பா தான் இருக்குது. அவருமே வந்து இப்போ ரீசென்ட்டா போய் பார்த்து சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. அ என்னன்னா சிம்பு அவர்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆரம்பத்தில ஒரு குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாகி, அதுக்கப்புறமா ஹீரோவா ஜொலிச்சு, இடையில கொஞ்சம் சில விஷயங்கள் சர்ச்சையான பேச்சுக்களுக்குள்ள சிக்கினா கூட, அதுக்கப்புறமா திரும்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மாஸ் நடிகரா தான் இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாரு. ஸோ இவருக்கான படங்களுக்குமே நெறைய பேர் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. அடுத்து இவர் என்ன படம் நடிப்பாரு? எப்படி கலக்குவார்? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு எல்லாருமே ஆவலா இருக்கிறாங்க. இந்த ஒரு நேரத்தில முதலமைச்சர் விஜய் அவர்கள சிம்பு அவர்கள் சந்திச்சு தன்னோட வாழ்த்துக்கள தெரிவிச்சிருக்காங்க. இப்ப விஜய் அவர்கள பொறுத்தவரைக்கும் டி. ராஜேந்திரன் அவர்களுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் தான் நெறைய விஷயங்கள பண்ணியிருக்காரு. இவங்களுடைய 2 குடும்பமும் ஒரு நட்பு ரீதியான குடும்பம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சந்திப்புக்கு அப்புறமா சிம்பு அவர்கள் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அண்ணாவை சந்திச்சதுல ரொம்பவே மகிழ்ச்சி. தமிழக மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வேளையில அவருக்கு தேவையான வலிமையும், வெற்றியும், இறைவனின் ஆசீர்வாதங்களும் கிடைக்க வாழ்த்துகிறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்காரு. ஸோ அடுத்தடுத்து நெறைய நடிகர்கள், நடிகைகள், அப்புறம் முன்னணியா இருக்கக்கூடிய சில பிரபலங்கள் எல்லாருமே விஜய் அவர்கள வந்து சந்திச்சு வாழ்த்துக்கள தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க.
இவங்க ரீசீரியஸா இவங்க எல்லாருமே சந்திச்சிருக்காங்க. சோ அடுத்தடுத்து யாரெல்லாம் சந்திச்சு வாழ்த்துக்களை தெரிவிக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இவங்க எல்லாம் சந்திச்சு வாழ்த்து சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ரன் விஜய் இவர்களுடைய ஜோடி உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இவங்க சேர்ந்து நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான படம் எது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மட்டுமே இல்லாம விஜய் த்ரிஷா இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான படம் இது. அண்ட் விஜய் த்ரிஷா இவங்களுடைய ஜோடி உங்களுக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.